பிரியாணி இந்த தண்ணின்னு எதுவுமே இல்லை, ரொம்பவே சாஃப்டாக கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது நம்மளுடைய பிரியாணி. நம்ம மட்டன் பிரியாணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்கு அரிசி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து துளசி அரிசி வாங்கியிருக்கேன். இந்த அரிசியில் செய்யும்போது நம்ம பாஸ்மதி ரைஸ்லாம் ஊற வைக்கணும் முன்னாடியே, அதே போல் ஜீரக சம்பாவும் ஊற வச்சு செய்யணும். இது வந்து ஊற வைக்கணும் தேவையே இல்லை, நம்ம அப்போ இங்கே சமைக்கும்போது ஊற வச்சா போதும். இந்த அரிசியில் செய்யும்போது நல்லா பொழுவாக இருக்கும், பொழுன்னு குலையாது, நல்லாவே இருக்கும். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு அரிசி தண்ணியில் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 2 சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக நைஸாக அது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, புதினா, மல்லித்தலை, லெமன் 1/2 லெமனு, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, தயிர், நெய், தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு மசாலா நுணுக்கிக்குவோம். அதுக்கு ஒரு பட்டை, 5 ஏலக்காய், கிராம்பு, ஜாதிமத்திரி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சுருள் பட்டை. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம பவுடர் ஆக்கி எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி பவுடராக நல்லா நுணுக்கியாச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். இந்த மாதிரி பவுடராக அரைச்சாச்சு. அடுப்பில் கடாய் வச்சிட்டோம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்குவோம். கடலெண்ணெய் சேர்க்கும்போது நல்லா சாதம் உதிரியாக வரும், அதுக்காண்டி கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து மசாலா, பட்டை, சோம்பு எதுவுமே போட வேண்டியதில்லை, நம்ம எல்லாமே வந்து பொடியாக நுணுக்கியிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த புதினா போட்டோம்னா இந்த புதினாவில் இந்த ஃப்ளேவர்லாம் அந்த எண்ணெயில் இறங்கி ரொம்பவே அருமையாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு புதினாவை சேர்த்துக்குவோம். புதினாவை நல்லா ஒரு வதக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுட்ட வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். நைஸாக கட் பண்ணி வச்சுட்ட வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், அதையும் அது கூட சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். நல்லா 2 வதக்கிக்குவோம். சீக்கிரமாக வெங்காயம் வதக்குனா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா ரோஸ்ட் ஆகிடும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா, அதையும் அது கூட சேர்த்துக்கணும். அதையும் நல்லா வதக்கிட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்துக்கணும். அதையும் நல்லா ஒரு வதக்கிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோம். தனி மிளகாய்த்தூள் இந்த ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன். எண்ணெயிலே வதக்கிட்டோம்னு சொன்னால் அந்த ஃப்ளேவர்லாம் அந்த எண்ணெயில் வதங்கி நம்ம தம் பிரிக்கும்போது கலர் நல்லாவே சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி முன்னாடியே வந்து மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் அது கூட சேர்த்துக்கணும். ஸோ அதையும் நல்லா வதக்கிக்கணும். கூடவே நல்லா தயிர் பாருங்கள், கெட்டியான தயிர், அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் அது கூட சேர்த்துக்கணும். அதையும் நல்லா ஒரு பரட்டிடுவோம். தயிர் ஏன் சேர்க்கணும்னா கொஞ்சம் மட்டன் சீக்கிரமாக நல்லா வெந்து வரும், சாஃப்டாக இருக்கும், அதுக்காண்டி தயிர் சேர்த்துருக்கோம். இப்போ அது கூடவே ஒரு 1/2 லெமன் அதையும் புழிஞ்சுக்குவோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வதக்கிட்டோம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை அது கூட சேர்த்துக்கணும். இப்போ மட்டனை நல்லா அந்த மசாலாவில் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்குவோம். இப்போ இது கூடவே கொஞ்சம் மட்டன் வேகிறது அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா போட்டு ஒரு கிளறி விட்டுருவோம். ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறதுக்கு சால்ட் சேர்த்துருக்கோம். இப்போ அது கூடவே மட்டன் சேர்த்துருக்கனால மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணியெல்லாம் இப்போதைக்கு எதுவுமே ஊற்ற வேண்டாம். அதிலே தண்ணி நல்லா வரும். ஒரு தட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருவோம்.
இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்கள், நம்ம மட்டனுக்கு வந்து எந்த தண்ணியுமே சேர்க்கல. இவ்வளோ தண்ணி நல்லா இஞ்சி வந்துருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். இந்த பச்சை மிளகா, இந்த புதினா இதெல்லாம் போட்டோம் பாருங்கள். ஃப்ளேவரு ரொம்ப வாசமாக ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலா. இன்னும் மட்டனே வேகலடி. மசாலா சாப்பிட்டு பார்க்குறியா? சரி, இதில் பாரு, உப்பெல்லாம் காரம்லாம் கரெக்டாக இருக்கானே. ஒன்று சேர்ந்து வரட்டும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றாமே நல்லா வச்சுட்டோம்னு சொன்னால் மட்டன் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அதனால் மறுபடியும் ஒரு தட்டை போட்டு மூடிடுவோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், மசாலாலாம் ஒன்று சேர்ந்து எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டு இப்போ நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு இந்த டம்ளர்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ மட்டன் வேகிறதுனால 1 டம்ளர் எக்ஸஸாக 5 டம்ளராக தண்ணி சேர்த்துக்கணும். நான் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். கிளறிட்டு நல்லா மட்டன் வெந்து வரட்டும் ஒரு 10 நிமிஷம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மசாலாலேயே நல்லா வேக வச்சுட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிச்சு. இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம் மட்டன் நல்லா வெந்துருச்சான்னு. பாருங்கள், நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். மட்டனு இது பாருங்க, நல்லா ஜூஸியாக எப்படி சூப்பராக வந்துருச்சு மட்டனு நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துட்டு நம்ம அரிசியை அது கூட சேர்த்துக்கணும். அரிசி போட்டாச்சு. இனிமேல் உடைக்க வேண்டியது. இந்த ஸ்டேஜில் முழு முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா ஒரு 10 முந்திரி பருப்பு நான் அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது தட்டை போட்டு மூடிடுவோம். 2 கொதி வந்தோன்னே நம்ம அப்புறம் தம்மில் வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப வேகமாக வச்சிடக்கூடாது. தீயை மிதமான ஃப்ளேமில் வைக்கணும். ஏன்னா அரிசி போட்டோன்னா உட்கார தெரியும். அதனால் அடுப்பை சின்ன வச்சு இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சி கரெக்டாக நம்ம இப்போ தம் போடுற பக்குவத்துக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு வேஸ்ட்டான தோசைக்கல் எடுத்து வச்சுக்குவோம். இந்த பக்கம் இதை அப்படியே எடுத்து தோசைக்கல் மேலே வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும். இதை அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுட்டு தோசைக்கல்லில் மேலே வச்சுட்டோம். இப்போ நம்மளுடைய ஒரு 10 நிமிஷம் இருந்தோம்னா நம்மளுடைய தம் பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ பிரியாணிக்கு கூடவே தயிர் வெங்காயத்துக்கு இப்போ வெங்காயம் உரிச்சுக்கோம் நல்லா. இது எல்லாத்தையும் உரிச்சிட்டோம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்குவோம். வெங்காயம் எல்லாமே நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது இந்த மாதிரி ஒரு கட்டரில் நல்லா நைஸாக, எவ்வளோ நைஸாக வருது பாருங்கள். பஜ்ஜி சீரக கட்டையில் வச்சு நல்லா இப்போ தம்மு ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், பிரியாணி எந்த தண்ணின்னு எதுவுமே இல்லை. ரொம்பவே சாஃப்டாக கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது நம்மளுடைய பிரியாணி. பிரியாணிக்குரிய மசாலா வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பிரியாணி மசாலாவும் தயார் பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.